இன்னைக்கு காலையில ஒரு 9 மணிக்கு மேல தான் மாடி தோட்டத்தில் உள்ள பூக்கள் எல்லாத்தையுமே பறிக்கிறதுக்காக போயிருந்தேன். போனதுமே மாடி தோட்டத்துல கடகடன்னு ஒரு ரவுண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் தான் பூக்கள் எல்லாத்தையுமே பறிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு டபுள் கலர் ரோஸ்ல ஒரு 2 பூ பூத்திருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அடுக்கு நந்தியாவட்டையிலயும் ஒரு பூ பூத்திருந்தது. அதுக்கப்புறம் எப்பவும் போல தினமும் பறிக்கிற மத்த பூக்களும் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா பறிச்சு எடுத்துக்கிட்டேன். நேத்து மாடி தோட்டத்துல உள்ள செடிகள் எதுக்குமே தண்ணி விடல. சரி இன்னைக்கு சாயந்தரமா தான் வந்து தண்ணி விடலான்னு சொல்லிட்டு காலையில பூக்களை மட்டும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். 2 மடையிலுமே சேர்த்து பூக்கள் இன்னைக்கு நிறைய தான் பூத்திருந்தது. கட்டி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் போலதான் மாடி தோட்டத்துக்கே வந்தேன். ரொம்ப நாளாவே அப்புறம் செஞ்சுக்கலாம் தள்ளி போட்டு வச்சிருந்த வேலையை தான் இன்னைக்கு சாயந்தரம் நான் செஞ்சேன். தாமரை செடியை யூஸ் பண்ணாத ஒரு டஸ்ட்பின்ல தான் ரொம்ப நாளா போட்டு வச்சிருந்தேன். கொஞ்சம் வளர்ந்த உடனே வேற ஒரு பாட்டில மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே தள்ளி போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு கட்டாயம் மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு கடைக்கு ஒரு பாட் வாங்கிட்டு வந்துட்டேன். இது செடி வைக்கிற பாட் தான், ஆனா கொஞ்சம் பெரிய சைஸா பார்த்து வாங்கிட்டு வந்தேன். அந்த புது பாட்டில தண்ணியை நிரப்பிட்டு பழைய தொட்டியில இருந்த செடியை எடுத்து இந்த தொட்டியில மாத்தியாச்சு. இந்த வேலை முடிஞ்சதும் செடிகளுக்கு எல்லாமே தண்ணி ஊத்தி விட்டுட்டு கீழே கிளம்பி போயாச்சு.